ஓம் நம சிவாய. மக்களே, நான் சிவன். இன்று நான் சொல்லப்போவது கல்யாணம் பற்றி மட்டும் அல்ல, அது உயிர்த்துணையை தேர்வு செய்யும் தர்மம் பற்றி. கல்யாணம் என்பது சந்தோஷத்துக்கான ஒப்பந்தம் அல்ல, அது அறம் நடக்கும் பாதை. அதனால்தான் வேதங்கள் இல்வாழ்க்கையை கிருஹஸ்தாசிரமம் என்று ஒரு பெரிய தூணாக சொல்கிறது. நீங்கள் பலர் கேட்கிறீர்கள், ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போது அவளிடம் என்ன குணங்கள் இருக்க வேண்டும், இல்லையெனில் எதை தவிர்க்க வேண்டும்? இந்த கேள்விக்கான பதிலை நான் இன்று கதையாகவும் தர்மமான கருத்தாகவும் சொல்லப் போகிறேன். ஒரு நாள் கைலையில் உமையவள் என்னை கேட்கிறாள், சுவாமி, பூமியில் பல வீடுகளில் அமைதியில்லை, ஏன்? நான் சொன்னேன், குணம் தெரியாமல் தேர்வு செய்கிறார்கள், தேர்வு செய்தபின் மரியாதையில்லாமல் நடத்துகிறார்கள். அதனால் இன்று நான் உயிர்த்துணை தேர்வின் தர்மம் என்னவென்பதை விளக்குகிறேன். உயிர்த்துணையை தேர்வு செய்யும் போது பார்க்க வேண்டிய குணங்கள். உயிர்த்துணையை தேர்வு என்பது அழகு பார்த்து முடிவு செய்வது அல்ல, அது குணம் பார்த்து முடிவு செய்வது. ஆகவே ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் முன் அவளிடம் கீழ்க்கண்ட தர்மமான குணங்கள் இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். 1. அறம், நெறி மற்றும் அன்பு. இல்வாழ்க்கையின் அடித்தளம் அன்பும் அறமும். அன்பு மட்டும் இருந்தால் போதாது, நியாயமான நெறியும் வேண்டும். ஏனெனில் நெறி இருந்தால்தான் உறவின் எல்லைகள் தெளிவாகும், அன்பு இருந்தால்தான் அந்த எல்லைகள் கனிவாகும். 2. உண்மை பேசும் பழக்கம். உறவின் உயிர் நம்பிக்கை. நம்பிக்கை உருவாகுவது உண்மை பேச்சில்தான். பொய், மறைவு, நாடகம் என்றால் சந்தேகம் பெருகும். உண்மை பேசும் மனப்பான்மை உள்ளவர் இருந்தால் வீட்டில் உறவு குலையாமல் நிலைக்கும். 3. கருணை. ஒருவரின் உள்ளம் எப்படி என்று அறிய அவர் பலவீனரை எப்படி நடத்துகிறார் என்பதை பார்க்க வேண்டும். சேவகர், முதியவர்கள், குழந்தைகள், விலங்குகள் இவர்கள் மீது கருணை காட்டும் மனம் இருந்தால் அது குடும்பத்திலும் மென்மையாக வெளிப்படும். 4. பேச்சின் நாகரிகம். கோபம் எல்லாருக்கும் வரும், ஆனால் கோபத்திலும் வார்த்தை விஷமாகக் கூடாது. மரியாதையை காப்பாற்றும் பேச்சு இருந்தால்தான் சண்டையிலும் காயம் குறையும், உறவு சீர்கெடாது. 5. பொறுப்புணர்வு. இல்வாழ்க்கை என்பது உணர்ச்சி மட்டுமல்ல, அது ஒழுங்கும் பொறுப்பும் சேர்ந்த வாழ்வு. நேர மேலாண்மை, செலவு கட்டுப்பாடு, ஆரோக்கிய கவனம், வீட்டின் ஒழுங்கு இவற்றில் குறைந்தபட்ச பொறுப்புணர்வு இருந்தால் வாழ்க்கை தள்ளாடாது. 6. அறிவை வளர்க்கும் மனம். கற்றுக்கொள்ளும் மனம் என்பது வாழ்க்கை முழுக்க வளர்ச்சி தரும் குணம். காலம் மாறும்போது வாழ்க்கையின் சவால்களும் மாறும். அறிவை உயர்த்த விரும்பும் மனம் இருந்தால் குடும்பம் மாற்றத்தை தாங்கும் வல்லமை பெறும். 7. மதிப்பு மற்றும் எல்லை. ஒருவர் மற்றவரை மதிப்பதோடு தன் எல்லைகளையும் தெளிவாக சொல்லத் தெரிந்திருக்க வேண்டும். இது எனக்கு சரியில்லை, இதை இப்படி செய்யலாம் என்று அமைதியாக பேசி தீர்க்கும் பக்குவம் இருந்தால் உறவில் பாதுகாப்பு உருவாகும். 8. மிதமான ஆசை, நன்றியுணர்வு. அதிக ஆசை அமைதியை உடைக்கும், நன்றியுணர்வு அமைதியை வளர்க்கும். கிடைத்ததை மதிக்கும் மனம் இருந்தால் குடும்பம் தேவையில்லாத போட்டி, பெருமை, காட்டுமிராண்டி செலவு ஆகியவற்றில் சிக்காது. 9. குடும்பத்தை இணைக்கும் மனப்பான்மை. திருமணத்தில் 2 வீடுகள் இணைகின்றன. ஒருபுறம் எதிரி என்ற பார்வை வந்தால் உறவு பிளவுபடும். நடுநிலை அறிவுடன் இணைத்து செல்லும் மனம் இருந்தால் குடும்பம் ஒன்றாக நின்று உயர்வடையும். 10. சுய கட்டுப்பாடு. வேத மொழியில் சொன்னால் இந்திரிய நிகிரகம். கோபம், பொறாமை, ஆசை, பழிவாங்கும் மனம் இவற்றை கட்டுப்படுத்த முயலும் உள்ளம் இருந்தால் உறவு வெளியில் அல்ல, உள்ளத்தில் ஜெயிக்கும்.
இத்தகைய தர்மமான குணங்கள் உள்ள உயிர்த்துணை கிடைத்தால் ஆணுக்கு கிடைப்பது வெறும் வசதி அல்ல, அது ஒரு நிலையான வாழ்க்கை அமைதி. மனம் நிம்மதி பெருகும், வீட்டில் அமைதி நிலைக்கும். அதனால் வேலை வியாபார கவனம் கூடும். குழந்தைகள் இருந்தால் அவர்கள் நல்ல குணம் கற்கும் சூழல் உருவாகும். உறவுகளில் மரியாதை உருவாகி குடும்பம் மதிப்புடன் வாழும். மன அமைதி காரணமாக உடல் ஆரோக்கியத்திலும் ஒழுங்கு வரும். அப்படி நல்ல குணமுள்ள பெண்ணை ஆண் எப்படி நடத்த வேண்டும்? இங்கே ஒரு தர்மமான உண்மை உள்ளது. நல்ல பெண்ணை தேடுவது மட்டும் போதாது, நல்ல ஆணாக வாழ்வதும் அவசியம். உயிர்த்துணையை மதிக்காமல் குடும்பம் உயிரோட இருக்காது. புராணத்தில் சொல்வது போல, சக்தி இல்லாமல் சிவம் சவம் போல. அதுபோல மரியாதை இல்லாமல் உறவு நின்றாலும் அது உயிரற்றது. ஆகவே ஒரு ஆண் செய்ய வேண்டியது, மரியாதையுடன் பேச வேண்டும். கத்தி ஜெயிப்பது ஆண்மையல்ல. உடல் பாதுகாப்பு போலவே மனப்பாதுகாப்பும் வழங்க வேண்டும். அவளின் கனவுக்கும் வளர்ச்சிக்கும் இடம் கொடுக்க வேண்டும். வீட்டு பொறுப்பை அவளுடைய வேலை என்று தள்ளாமல் பகிர்ந்து நடத்த வேண்டும். நம்பிக்கையை காக்க வேண்டும். மறைவு வந்தால் உறவு சிதறும். அவள் குடும்பத்தையும் மதித்து நடக்க வேண்டும். எந்த குணங்களைக் கண்டால் திருமணத்தை தவிர்க்க வேண்டும்? இப்போது மிக முக்கியமான பகுதி. இது பெண்ணை குறை சொல்லும் பட்டியல் அல்ல. ஆண் பெண் யாராக இருந்தாலும் கீழ்க்கண்ட பழக்கங்கள் குடும்பத்திற்கு விஷம். தவிர்க்க வேண்டிய அடையாளங்கள்: தொடர்ந்து பொய் மற்றும் மறைவு, அடிக்கடி அவமதிப்பு, உங்களையோ உங்கள் பெற்றோர்களையோ தாழ்த்தி பேசுதல், தேவையற்ற கட்டுப்படுத்தும் குணம், நீ யாருடன் பேசணும், யாரை பார்க்கணும் என கட்டளை, ஆதாரமில்லாத அதிக சந்தேகம், பொறாமை, கோபத்தில் காயப்படுத்தும் வார்த்தை அல்லது செயல், ஒருவரை ஒருவர் அடிமைத்தனமாக்க நினைக்கும் மனம், பொறுப்பில்லாமல் செலவு என்ற பழக்கம் என்ற சுய ஒழுக்கம் இல்லாமை, எப்போதும் நான் தான் சரி என்ற பிடிவாதம், பேசி தீர்க்க முடியாத மனம். இந்த அடையாளங்களில் ஒன்று கூட அடிக்கடி வெளிப்பட்டால் அந்த உறவில் அமைதி உருவாவது மிகவும் கடினம். திருமணம் என்பது அழகு தேர்வல்ல, அது குணம் தேர்வு. உன் வாழ்க்கையை உயர்த்தும் உயிர்த்துணை கிடைக்க வேண்டுமென்றால் முதலில் உன் குணத்தையும் உயர்த்து. அன்பும் அறமும் நிறைந்து உறவு ஒரு பூஜையாக மாறட்டும். ஓம் நம சிவாய.